நீங்க எல்லாருமே ப்ராபப்ளி இந்த வீடியோ பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல எல்லாரும் ஏன் எந்திச்சு நிக்கிறாங்கன்னு தெரியுமா? அக்டோபர் 1938 வேர்ல்ட் வார் 2 ஸ்டார்ட் ஆக போற டைம் பெயிண்டர் எல்லா ஜூஸையும் கொலை பண்ண பிளான் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு பயந்துட்டு நிறைய பேர் பிராக்ல இருக்கக்கூடிய ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல தங்கி இருந்தாங்க. சேம் டைம்ல நம்ம ஆளு லண்டன்ல உட்காந்து இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தாரு. நிக்கோலஸ் வின்ஸ்டன். இவர் ஒரு 29 வயசு ஸ்டாக் புரோக்கர். அவர் இந்த மாதிரி செக்கோஸ்லோவேகியால நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இந்த மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. ஸோ அவர் வேலைக்கு ஒரு 2 வாரம் லீவ் போட்டு பிராகு கிளம்பி வர்றாரு. அங்கிருந்து மக்கள்கிட்ட பேசும்போதே அவர் ரியலைஸ் பண்றாரு, இங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது எங்க குழந்தைகளையாச்சும் காப்பாத்திருங்க அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இவர் உடனடியே அந்த குழந்தைகள்லாம் இங்கிருந்து வேற நாட்டுக்கு போறதுக்காக ட்ரெயின்ஸ் ரெடி பண்றாரு, ஃபேக் விசா ரெடி பண்றாரு. நிறைய ஃபாஸ்டர் ஹோம்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க அவங்களை எப்படியாவது வச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்டிருக்காரு. யூஎஸ் கவர்மெண்ட் வந்துட்டு இல்ல எங்களால எல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லயும் பெரிய சப்போர்ட் எல்லாம் கிடையாது. பட் அவங்க வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லல. ஸோ ஒரு தனி மனுஷனா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி ஒரு சைடு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி இன்னொரு சைடு ஃபாஸ்டர் ஹோம்ஸை கன்வின்ஸ் பண்ணி இங்க இருக்கிற குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமா கூப்பிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் அக்டோபர் 1938 அப்போ ஒரு 20 குழந்தைகளை ட்ரெயின்ல ஏத்தி கூட்டிட்டு போறாரு. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் ஈஸியானதுக்கு அப்புறமா இதே மாதிரி ஒரு 7 வாட்டி ட்ரெயின்ல குழந்தைகளை கூப்பிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அந்த குழந்தைகளுக்கு யார் கூப்பிட்டு போறாங்க, எதுக்காக கூப்பிட்டு போறாங்கன்னே தெரியாது. பேரண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு மேல பார்க்க முடியாதுன்னு தெரியாது. குழந்தைகளை என்னன்னு சொல்லி ஏத்தி விட்டாங்களாமா, நீங்க ஒரு 2-3 மாசத்துக்கு வந்துட்டு இங்கிலாந்துக்கு டூர் போயிட்டு வாங்க, நாங்க அப்புறம் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டுருக்காங்க. டோட்டலா do you know how many people he saved? 669. ஒரு தனி மனுஷனா எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் 669 குழந்தைகளை காப்பாற்றிருக்காரு. கடைசி 250 குழந்தைகளோட 8வது ஒரு ட்ரெயின் வந்திருக்கு. அதை அவங்க வெளியே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 250 குழந்தைகளை வந்துட்டு இவரால் சேவ் பண்ண முடியல. பட் மீதி 669 சில்ட்ரனையும் கொண்டு போயிட்டு ப்ராப்பராக ஃபாஸ்டர் ஹோம்ஸில் சேர்த்திட்டு அவங்க லைஃபை ப்ராப்பராக மாற்றி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு திரும்பி வந்துட்டார். 50 வருஷமா கூட இருந்த ஒய்ஃபுக்கு இதை பற்றி தெரியாதாமா. ஒரு நாள் வீட்டை க்ளீன் பண்ணும்போது டைரி கிடச்சிருக்கு. அதை அவங்க ஒய்ஃப் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இத்தனை பேருக்கு இவர் சேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரோட ஒய்ஃப் வந்துட்டு இவருக்கே தெரியாமல் இவரால் காப்பாற்றப்பட்ட சில பேர்த்த கூப்பிட்டு ஒரு ஷோ மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஷோல தான் வந்துட்டு ஒருவேளை இவரால் நீங்க காப்பாற்றப்படுறீங்கன்னா எந்திரிச்சு நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே எந்திரிச்சு நிற்பாங்க. எவ்வளோ நல்ல ஒரு ஸ்டோரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வெளியே தெரிஞ்ச அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு யார்ட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்காரு. இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன மனுஷன் பாருங்க.